உங்க அம்மா தான் வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க விட மாட்டானா? இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏடா கொஞ்ச நேரம் போன் பால் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு தப்பாடா? அப்பா விசிங்களே போன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் உங்க அம்மா எங்கேயாவது போயிட்டாளா என்ன? அவ்வளவு சீக்கிரம் அந்த நல்ல காரியம் எல்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. பக்கத்து வீட்டு ராகேஷ்ல தம்பி அடிச்சிட்டாமா. கேளு, தம்பி அடிச்சிட்டானா? எங்க அவன்? டேய் உங்க அம்மா போயிடா. அவ எக்கு தப்பா ஏதாவது பண்ணி வைக்க போறாடா? இவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டு இருந்தேன். எந்திரிச்சு வந்தீங்களா என்ன? இப்ப பாருங்க அம்மா கேள்விப்பட்டது எப்படி போறாங்கன்னு. போற போக்குல அவனுக்கு நல்லா அடி விழுக போகுது. டேய் 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 சாதாரண பிரச்சனைய பெரும் பிரச்சனை ஆக்கி விட்டுருவாடா. உங்க அம்மாவை புடிடா. போட்டும்பா, எனக்கே ரொம்ப நாள் இந்த ராகேஷ் மேல கடுப்பு. அம்மா வச்சு இந்த கடுப்பு தீர்த்தறேன். டேய் இன்னொரு தடவை என்கிட்ட ஏதாவது வாள ஆட்ன உன்னை என்ன பண்ணு எனக்கே தெரியாது. டேய் இருடா, எங்க அம்மாட்ட சொல்லி தர இருடா. டேய் உங்க அம்மாவை மட்டும் இல்லடா, உங்க அப்பாவையும் சேர்ந்து அடிப்பேன்டா. சின்ன பக்கத்து வீட்டு பையன் இவனை அடிச்சான்னு சொன்னாங்க, இவன் அவனை அடிச்சிட்டு இருக்கான். டேய் புட்டு அவனை விடுடா. டேய் புட்டு என்ன அவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் புட்டு இவனை நீ அடிச்சியா? டேய் மரியாதை எந்திர இந்த பையன் மேல இருந்து. ஏதோ அடிபட்டு வைக்க போகுது, எந்திரடா. டேய் புட்டு புட்டு நான் ஒரு அடி அடிச்சிட்டுமாடா. செருப்பாடி நாயே, அவன் தூக்கி விடுறா. மா விடுங்கம்மா. தூக்குடா சஞ்சய் தூக்கு. என்ன நம்ம பையனை விட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னா அவன் எவனையும் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. என்னடி நடக்குதுங்க? ஐயோ மாமா இவனை கொஞ்சம் தூக்குங்க. இங்க பாருங்க இந்த பையன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இறங்க மாட்டேங்கிறான். டேய் புட்டு அவன் என்ன ராட்னமாடா அவன் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கிற? இறங்குடா ப்ளீஸ்டா. ஐயோ மாமா அவன் தூக்குங்க, நம்ம கெஞ்சிட்டு இருக்கீங்க. அடி இருடி, அவனே கோவத்துல இருக்கிறா. அவன் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காமிச்சிட்டானா மானங்கிட்டு போயிருமில்ல. ஐயோ அங்கிள் தூக்கி விடுங்க அங்கிள். ஏண்டி புள்ளைய என்ன மாதிரி பேக்க சொன்னா உன்னை மாதிரி பேத்து வச்சிருக்கிற? எல்லாம் ரவுடி பிள்ளைங்களா இருக்குடி. ஐயா புட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அந்த பையன் மேல இருந்து இறங்கியா? தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்குயா? என்னது தேவையில்லாத பிரச்சனையா? சும்மா நின்னுட்டு இருந்தப்பா, இவன் தான் வந்து என்ன பிரச்சனை பண்ணா. கேளுங்க இவங்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணானே. டேய் அவன் மேல இருந்து மொத எந்திரிடா, விசாரிக்கலாம். அப்பா கம்மல் இருங்கப்பா. புட்டு மூஞ்சில என்ன ரெண்டு குத்து குத்து. டேய் அறிவு கட்டவனே, உங்க அம்மா மாதிரி இருக்காதீங்கடா. எந்திரிச்சு வாடா, ஏதாவது ஆயிர போகுது. ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? எந்திரிக்கிறேன். எல்லாம் தெளிவாதான் இருக்குதுங்க. எந்திரிடா வாங்கி தரேன். இரு இரு என்னையும் அடிச்சிட்டல. இரு எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வரேன். போடா போய் சீக்கிரமா கூட்டிட்டு வா. நான் 4 வார்த்தை நாருக்குன்னு கேட்கணுமாக்கும். டேய் புட்டு அவன் போற போக்கு பார்த்தா அவங்க அம்மா கூட்டிட்டு வந்துருவான் போலயே. டேய் புட்டு ஏண்டா நமக்கு இந்த பிரச்சனைல தேவையா? எதுக்கு தேவையில்லாத வேலையில பார்த்து வைக்கிற? விளையாட போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்க வேண்டாம்? அறிவில்ல, சின்ன பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அப்ப நான் என்ன பெரிய பையனா? இந்த நக்கல் பேச்சு பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணும் எனக்கே தெரியாதாக்கும். ஏடி பிள்ளைங்களை பெக்க சொன்ன பொறுக்கிங்க பெத்து வச்சிருக்கிற. இப்ப பாருடி, அவங்க வந்தாங்கன்னா யார் சண்டைக்கு நிக்கிறது? தேவையா நமக்கு? என்னமோ பிள்ளைங்களை நான் மட்டும் தான் பெத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க மாமா பிள்ளைங்க முன்னாடி. இதெல்லாம் வக்கனே பேசுவே நீ. இங்க பாருடி, பிள்ளைங்களை பொறுமைசாலியா வளர்க்காம பாரு ரவுடிங்களாட்ட வளர்த்தி வச்சிருக்க. என்ன புள்ள வளர்க்குற நீயே? அப்பா அம்மா திட்டாதீங்கப்பா. என்ன மனசுக்குள்ள பெரிய ரவுடின்னு நினைப்பா? உன்னை விட பெரியவன் அவனே சிவனே நிக்கிறான். நீ எதுக்கு மாமா சண்டைக்கு போற? யார் இவனா? அவன் ஒரு பயந்தான் கோழிப்பா. அவன் ஃப்ரெண்டுங்களே அவன் அடிச்சாங்கன்னா நான் தான் போய் காப்பாத்துவேன். இவன் என்னை காப்பாத்துவானாக்கோ. டேய் நான் பயந்தான் கோழியா? பின்ன இல்லையா? அவன் என்னை அடிச்சிட்டு இருக்கா, நீ வாடிக்கு வீட்டுக்குள்ள ஓடுற. டேய் அப்பாவே அம்மாவே கூட்டிட்டு வரடா போனேன். அவன் அடிச்சு ரொம்ப அடிபட்டுச்சு, என்ன பண்றதுன்னு பயந்துட்டு போனேன். இதுக்கு பயந்தான் கோழிங்கற? டேய் நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. இதுல உன்னை போட்டு யாராவது அடிச்சாங்கன்னா திருப்பி நான் வந்து கேட்பேன். நீ என்ன எதுவும் கூட கேட்காம வீட்டுக்குள்ள ஓடுற. அவன் இன்னும் 2 அடி அடிச்சிருந்தானா அவ்வளவுதான்டா, எனக்கு ஏதாவது ஆயிருக்கும். டேய் எல்லாம் ஒரு ஆளுக்கு போது நிறுத்து. உன்னையெல்லாம் அண்ணன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம நிக்கிறியா? பாருங்கப்பா, நானும் அனாவசியமா அவன் மேல கை வைக்கல. அவன் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சான், அதுதான் திருப்பி அடிச்சேன். ஓ அவனை அடிச்சா நீ திருப்பி அடிப்பியா? இப்ப நான் வந்திருக்க அவனை அடிக்கிறதுக்கு திருப்பி அடி பார்க்கலாம். அண்ணா பிள்ளைங்க ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாம அடிச்சிருச்சுங்க. இதுக்கு போய் என்னென்ன இப்படி பேசுறீங்க? யாரு நீ பெத்து வச்சிருக்கிற வானருங்க பிள்ளைங்களா? தேவையில்லாம என் பையன் மேல கை வச்சிருக்கான். அவன் உண்டல் பண்றதுக்காக இப்ப நான் வந்திருக்கேன். எடுங்க மாமா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் மாமா எவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்காரு. என்னமோ தாந்து குதிக்கிறீங்க. என்ற வயன் தப்பு பண்ற பையனெல்லாம் கிடையாது. உங்க வயன் ஏதாவது பண்ணிருப்பா, அதுக்கு திருப்பியா அடிச்சிருப்பா. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க பையனை விசாரிங்க. முப்பாத்தா கொஞ்சம் கமெண்ட் இருக்கிறியா? அட கமெண்ட் இருங்க மாமா. ஏதோ நம்ம பிள்ளைங்க நீங்க திட்டிட்டு இருந்தீங்க, அதனால நான் ஒண்ணும் பேசல. என்னமோ ரோட்ல போறவங்க திட்டிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. என்றவள அனாவசியமா கை வைக்கிற புள்ள இல்லையாக்கோ. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லு. அம்மா நான் சும்மா ரோட்ல போய்
என்ன புட்டு சொல்ற? என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு. அப்பா அண்ணாவும் நானும் பேசாம உட்கார்ந்து பாலூன் ஊதிட்டு இருந்தப்பா. இவ வந்துட்டு விளையாட வா அப்படின்னு கூப்பிட்டான்ப்பா. நான் வரல, எனக்கு ஹோம்வொர்க் இருக்குன்னு சொன்னேன்ப்பா. கரெக்டாவும் சொல்லிருக்கேன் வைய. கொஞ்சம் கம்மெண்ட் இருக்கிறியா? என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, வாயை மூடிட்டு நில்லு. நீ சொல்லு புட்டு. பா அதுக்கு இவன் சொல்றான், எங்க ஸ்கூல்லயே நாங்க ஹோம்வொர்க்லாம் பண்றது இல்ல. ஓ ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓ ஸ்கூல்லயே என்ன ஹோம்வொர்க் கொடுத்துட போறாங்க? ரொம்ப சீன் போடாதன்னு சொன்னாப்பா. என்னடா சொன்னியா? லைட்டா. அப்புறம் என்னாச்சு புட்டு? அப்பா அப்படி சொல்லி கூட நான் ஒண்ணும் சொல்லல. நான் ஒண்ணும் சீன் எல்லாம் போடலடா. நான் என் அண்ணா கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான்லாம் வரல, நீ போந்தாப்பா சொன்னேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் சொல்றான், எங்க அப்பா அம்மாலாம் காசு போட்டு எங்களை படிக்க வைக்கிறாங்க. உன் அப்பா அம்மாக்கு வக்கில்ல, அதான் உன்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொன்னாப்பா. பார்த்தா கம்மன் இரு, மிச்சத்தையும் கேட்போம். கம்மன் இரு. மிச்சத்தை என்ன கேக்குறது? மிச்சத்தை என்ற உள்ள நல்லா அடிச்சிருக்கான். இன்னும் 4 உதவ வைக்கட்டும்னு பேசாம இருந்திருக்கணும். காப்பாத்தி விட்டது என் மேல தப்புதான். கொஞ்சம் பேசாம இருடி. அப்புறம் என்னப்பா நடந்துச்சு? அப்பா அதுக்கும் நான் ஒண்ணும் பேசலப்பா. பேசாம தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் இவ சொல்றான், ஏண்டா நான் இவ்ளோ பேச்சு பேசுறேன், சூடு சொரணை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கியே, உங்க வீட்ல உங்க அம்மா உப்பு போட்டுலாம் சாப்பாடு கொடுக்கறது இல்லையான்னு கேட்டான்ப்பா. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. என் சூடு சொரணை என்னன்னு காமிச்சேன். தப்பாப்பா? என்ன சார் பாத்தீங்கல்ல, என்ற புள்ள எந்த தப்பும் பண்ணல. உங்க பையன் தேவையெல்லாம் பேசியிருக்கான். அதுக்குதான் என் புள்ள 2 அடி அடிச்சிருக்கான். ஏதோ போனா போதுன்னு 2 அடியோட விட்டுருக்கான்னு சந்தோஷப்படுங்க. இன்னும் நாங்க வரலனா உங்க பையன் சேதாரமா இருப்பான். என்னங்க பொறுப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பொறுப்புள்ள அப்பா அம்மா மாதிரி பேசுங்க. நீங்க விடுங்க, அவங்க கிட்ட பொறுப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நாங்க பொறுப்பா இருந்ததுனால தான் உங்க பையனை அடிச்சிட்டு இருக்கும்போது என் பையனை தடுத்து விட்டோம். இல்லனா உங்க பையனை என் பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பான், தெரியும்ல? ஏங்க உங்க பையன் அவ்வளவு பேச்சு பேசியிருக்கான், என்ன ஏதுன்னு கேட்காம என்ற பசங்களே திட்டிட்டு இருக்கீங்க நீங்க? ஏங்க என் பையன் வாயில பேசினா வாயில பேசணுங்க, அதுக்காக அடிப்பானா? பாத்தா சொல்லுங்க மாமா. இவனுக்கு என் ஸ்டைல்ல பேசில புரிய வைக்க முடியாது. கொஞ்ச நேரம் நீ பேசு, அப்பதான் இவெல்லாம் சரிப்பட்டு வருவா. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். எங்கயா போற? மரியாதை கொடுத்து பேசலான்னு வார்த்தை. மரியாதையே வேண்டாம், நாங்க இப்படித்தான் இருப்போம்னா அதுக்கு நான்லாம் சரியான ஆளா இருக்க மாட்டேன். இப்ப என்ற ஒண்டாட்டி பேசுவா, கேட்டுட்டு போங்க. என்ன பேசுவாங்க? என்ன பேசிட முடியும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்னது கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? போய் கூடு. என்னன்னு கொடுப்ப? என்ற பையன் உன்ற பையனை அடிச்சானா நானும் கம்ப்ளைண்ட் தருவேன். என்னன்னு தெரியுமா? எங்க வீட்டுக்குள்ள வந்து பணத்தை திருடிட்டாருன்னு. கொடுக்கட்டுமா? என்னங்க இப்படி பேசுறாங்க? நீங்க தானே மரியாதையெல்லாம் பேச வேண்டாம் நீங்க. அதான் இப்படித்தான் பேச முடியும். யோ இப்பதான் தெரியுது உன் பிள்ளைக்கு எங்க அறிவில்லைன்னு. உனக்கே முதல் அறிவில்ல, அப்புறம் எப்படியா ஒன்றரை பிள்ளைக்கு இருக்கும்? பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் அறிவையும் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்ப. அப்பனுக்கே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாயா. முதல் உங்க அப்பா அம்மா வர சொல்லு, அவங்க கிட்ட நான் பேசணுமாக்கும். என்னது எங்க அப்பா அம்மா வரணுமா? அப்புறம் உனக்கே ஒழுக்கம் இல்ல, அப்புறம் எப்படி உன் புள்ள ஒழுக்கமா இருப்பா? அதான் உங்க அம்மா அப்பா விட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டோம்னா அவங்க உன்னை திருத்துவாங்க, அப்புறம் நீ உன் பையனை திருத்துவ. சரியா? முதல் உங்க அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடு, நான் பேசணுமாக்கும். அப்புறம் கொஞ்சம் தள்ளு, ஒன்றாடிட்டு நான் பேசணுமாக்கும். மேடம் இங்கிலீஷ் ராணி, எலிசபெத் ராணி, உங்க பையனை நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிருக்கீங்கன்னா அது உங்க சாமர்த்தியம். படிக்க வைங்க. யாரு வேண்டான்னு சொன்னா நாங்க ஏதாவது கேட்டுட்டு இருக்கிறோமா என்ன? என் பையன் சொன்னது கரெக்ட் தான். உங்ககிட்ட எல்லாம் வக்கில்லாதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க. பாரியா மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க கிட்ட வக்கில்லன்னு. ஏங்க மேடம், எங்க கிட்ட வக்கில்னு உங்க வீட்டுக்கு நாங்க சாப்பாடுக்கு வந்தோமா, இல்ல நீங்க சாப்பாடு எதுவும் போட்டீங்களா? இங்க பாரு, உன் வெட்டி பந்தா வீரப்பு பந்தாவில வெளியே வச்சுக்கோ. என்ற கிட்ட வச்சிட்டு இருந்த பின்னாடி தொங்க முடிய ஒட்ட நாட்டு நறுக்க வேண்டியதா இருக்குமாக்கும். அம்மாவே ரவுடியா இருக்கிறதுனால தான் பிள்ளைங்களும் அப்படியே இருக்கு. அம்மா மகமாயி, நீங்க ஒண்ணு எனக்கு சட்டியோ பொட்டியோ கொடுக்க வேணாம், சரியா? அது என்ன முப்பாத்த சட்டியும் போட்டியும்? அதாங்க மாமா, நல்லவங்கன்னு சட்டியும் பொட்டியும் கொடுப்பாங்களே, அது பேர் கூட கரெக்டா வர மாட்டேங்குதுங்க மாமா. சர்டிபிகேட்டா? அதுதான். சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால உங்களுக்கு என்னமா பிரச்சனை? ஏன் தம்பி கொஞ்சம் இப்படி வா. ஏன் தம்பி, நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது நல்ல விஷயம் தான், அதுக்கு அடுத்தவங்க கிண்டல் பண்ண கூடாதுல? கிண்டல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன் ஆண்டி. உங்க அம்மா அப்பாவும் சுத்தமா விவரம் இல்லாம கடன் வாங்கி உன்னை படிக்க வைக்கிறாங்க. அந்த அக்கறைய படிப்பால காமி, அடுத்தவங்கள கிண்டல் பண்றதுல காமிக்காத, சரியா? சரிங்க ஆண்டி. நீ மட்டும் அந்த உள்ளையா இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி கிண்டல் பண்றதுக்கு நாக்கிலே சூடு வச்சிருப்பேன். என்ன பண்றது, பக்கத்து வீட்டு பிள்ளையா போயிட்டா அதான் விட்டு போறேன். இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன்,
இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க தான் பெரிய ஆளாக முடியும்னு யாரோ தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களும் நிறைய பெரிய பெரிய விஷயங்களா சாதிச்சிருக்காங்க. படிக்காதவங்க சாதிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க சாதிக்க முடியாதா என்ன? எல்லா சலுகையும் ஃப்ரீயா கிடைக்கும் போது எதுக்குங்க காசு கொடுத்து வாங்கணும்? படிப்புங்கிறது எங்க இருந்தாலும் வரும், நல்ல ஒழுக்கங்கிறதும் எங்க இருந்தாலும் வரும். நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமா வளரணுமா நல்லா படிக்கணுமாங்கிறத தான் பார்க்கணுமே தவிர அது எந்த இடம்ங்கிறது முக்கியம் கிடையாது. இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாதான் ஒழுக்கம் வரும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா தருதலையா ஆயிருங்கிற தப்பான எண்ணத்தை மாத்துங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் தான் பார்க்கணுமே தவிர அது எங்க காசு கொடுத்தா கிடைக்குங்கிறத பார்க்க கூடாது. முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலுன்னு பிரிக்கிறத விட்டுட்டு எந்த ஸ்கூல்ல நம்ம பிள்ளை படிச்சா நல்லபடியா வருவாங்கிறத நினைச்சு அந்த ஸ்கூல்ல சேருங்க. உங்ககிட்ட காசு இருந்தா பெரிய பணக்கார ஸ்கூல்ல சேருங்க, காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க. ஆனா நல்ல ஒழுக்கத்தை பெத்தவங்க நாம தாங்க சொல்லி தரணும். அது பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய முக்கிய பாடம். ஸ்கூல்ல சொல்லி தராங்களோ இல்லையோ நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. ஒழுக்கம், மரியாதை, பண்பு, பசங்க கிட்ட எப்படி பேசணும், பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறத பெத்தவங்க நாம சொல்லி கொடுத்தா போதும். அது எங்கேயும் பணம் கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம எப்படி இருக்கிறோமோ நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். அதனால பிள்ளைங்க முன்னாடி நீங்க நல்ல ஒழுக்கத்தோட நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களும் எல்லார்கிட்டயும் ஒழுக்கத்தோட நடந்துக்குவாங்க. இனிமேலாவது உங்க பையன் மேல தப்பு இருக்கா தப்பு இல்லையான்னு கேட்டுட்டு சண்டைக்கு வாங்க. என்ன ஏதுன்னு கேட்காமயே சண்டைக்கு வந்துட வேண்டியது. போங்க, போய் உங்க பிள்ளைக்கு நல்ல புத்திய சொல்லுங்க. அப்படி இல்ல என்ற பசங்க சொல்லி கொடுப்பாங்களாக்கும். சூப்பர் முப்பத்தா. நீங்க வாங்க மாமா, நம்ம எதுக்கு இவங்களோட பேசிட்டு இருக்கணும்? நம்ம நேரம் தான் வேஸ்ட். இங்க பாருடா புட்டு, யார் என்ன சொன்னாலும் வாயில பேசு, சண்டை போடு, எதிர்த்து நில்லு. அதை தாண்டி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை இனிமே பண்ணாத, சரியா? சரிம்மா, பண்ண மாட்டேன். இங்க பார் புட்டு, எதையும் பேசி சமாளிக்கணும்.